12 பேரை அமீரா முதல்ல போடுறாங்க. நீ 12 பேர் அமீர், நீ 12 பேரும் கொண்ட ஒரு ஆய்வு குழு, இவங்க போய் பாலஸ்தீன் போய் ஆய்வு பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. அங்க இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, அங்க எதிரியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அதெல்லாம் போயிட்டு வந்து எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. இந்த அறிவு எங்க இருந்து கிடைச்சது? பாலஸ்தீனுக்கு போதான் தௌராத்தில் இருக்கும். பாலஸ்தீன்ல போய் எப்படி அடிக்கணுங்கிறது நீங்க தான் எடுக்கணும். மூளை கொடுத்துருக்காங்க நமக்கு, அதுக்கு தான் கொடுத்துருக்காங்கல்ல. அறிவு என்ன விஷயம்னா இவங்க பண்றாங்க. தௌராத்தில் என்ன இருக்கு, அந்த ஊர் தான் நீங்க ஊருப்பா, அந்த ஊர் தான் நீங்க அடிக்க போறீங்க, இவ்வளவுதான் மேட்டர். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் கூட இன்ஷாஅல்லாஹ் கடைசியாக சொல்றேன். அந்த ஹுதைபியால இருந்து ரசூலா எப்படி அதை எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் பாருங்க, முழு வழிகாட்டுதல் ரசூலுல்லாஹ்வுக்கு வரவே இல்லை. முழு வழிகாட்டுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரவே இல்லை. இது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வே அறவரையா தான் தெரியுமான்னு இப்படி இல்லை. அவர்களுடைய அறிவை கொண்டு நடக்கிற மாதிரி அல்லாஹ் வந்து செட் பண்ணி தான் கொடுத்தோம். தவறு செய்யும் போது அல்லாஹ் வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ணி, இந்த சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது கையில பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பான், திடீர்னு கையை விட்டுருவோம், அவன் பிடிச்சிருக்காங்க தைரியத்தில் ஓடிட்டு போயிட்டே இருப்பான். குழந்தை தப்பு பண்ணும்போது கப்புன்னு அப்படி பிடிச்சிடும். அதுதான் அல்லாஹ் பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தந்திரங்கள் அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டிசைட் பண்ணதுதான். தவறு செய்யும் போது அல்லாஹ் கரெக்ட் பண்ணி கொடுத்தான், அவ்வளவுதான். இது வஹி வந்துச்சு, அவங்க இப்படிலாம் செஞ்சாங்க அப்படிலாம் கிடையாது. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்டெப்ஸ்ல தான் இருந்தது. அப்ப இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த அறிவு வந்து அவங்க பெற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பக்கா பிளான். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, யாரு? மூசா நபி. இந்த கிலர் இஸ்லாமுடைய அந்த ட்ரைனிங் செக்ஷன் போயிட்டு வந்த உடனே அதுக்கப்புறம் அவங்களுடைய அறிவு பார்த்தீங்கன்னா செம்ம. அவங்க வந்து எங்கேயுமே மிஸ்டேக்லாம் பண்ணவே இல்லை. அது பிளான் அதுக்கப்புறம் தான் ஃபிரௌன் இருந்து அது வெளியே வர்றது, இது எல்லாமே நடக்குது. இதுல இந்த 2 தகுதி நமக்கு இருந்தா, இந்த 2 கடல்கள் சங்கமிக்கிற அந்த அந்த ஹிக்மத் வந்து அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பான். முதல் தகுதி அல்லாஹ்வுடைய ரஹமத்து, 2வது தகுதி அல்லாஹ் நமக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுடைய ரஹமத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும்? பண்ணா என்ன விஷயம்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குன்னு சில கிரைட்டீரியா, சில தகுதிகள் அல்லாஹ் சொல்றான். அதுல ஒரு முக்கியமான தகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பூமியில் இருப்பவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருப்பவன் உங்களுக்கு அருள் செய்வான். கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க ரஹமத்து செஞ்சீங்கன்னா வானத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வாங்க. அப்போ மனிதர்களுடைய கவலையை நம்ம கவலையா நாம நினைக்கணும். புரியுதா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குவாலிட்டி எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் வஹி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வரும்போது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி அவங்க பயப்படுறாங்க. அப்போ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க? அதுதான் தகுதி, அல்லாஹ்வுடைய அருள் வாங்குறதுக்கான தகுதி. நீங்க ஏழைகளை அரவணைக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க, சிரமத்தில் இருப்பவர்களுடைய சிரமங்களை நீக்குபவர்களா இருக்கு, இதுதான் தகுதி. இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த குவாலிஃபிகேஷன், அவர் எப்படிப்பட்டவர்? இரக்க குணமுடையவரா இருந்தா. இப்போ நம்முடைய உள்ளம் நாம கடினமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 கடல்